Hi students, this is Santosh, your Hindi teacher. சரி, போன வீடியோவில் நம்ம ரெண்டு இது பார்த்தாச்சா? என்னென்ன பார்த்தோம்? க அண்ட் ச பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டவும் தவும் பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ட. என்ன சொல்லணும்? ட. நார்மலாக ட அப்படின்னு சொல்லணும். செகண்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் அழுத்தி ட. அதாவது செகண்ட் லெட்டர் எத்தனை டி இருக்குது? 2 டி இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டரில் டிஏ ட சொல்லிட்டீங்களா? செகண்ட் லெட்டரில் டிடிஏ இருக்குதா? ஸோ ட அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? செகண்ட் லெட்டர் எப்படி சொல்லணும்? ட அப்படி சொல்லணும். மூணாவது லெட்டர் பாருங்கள், அந்த டவை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வாய்ஸை கம்மி பண்ணுங்கள். வாய்ஸ் என்ன பண்ணணும்? கம்மி பண்ணணும். வாய்க்குள்ளே சொல்லுங்கள், ட வந்துடும். சி ட நார்மலாக இருக்குது. ட காற்று வந்து வெளியே போகுது. ட புஷ் பண்ணு. மூணாவது அதே டவை வாய்க்குள்ளே சொல்கிறோம், கண்ட்ரோல் பண்ணுங்க. ட வந்துருச்சா? வாய்ஸ் சொல்ல போட தெரியுதா? ட வந்துருச்சா? நாலாவது ட தான், ஆனால் அது இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். ட ட சரிங்களா? ட அவ்வளோதான், சிம்பிள். ட ட ட ட அவ்வளோதான், இப்படி தான் சொல்லணும். சரிங்களா? ஸோ ட ட ட ட. அண்ட் நாலாவது என்ன பார்த்தீங்கன்னா ந. என்ன சொல்லணும்? ந. அந்த 3 சொல்லி ந சொல்லும் போது அழுத்தி சொல்லணும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி சொல்லணும். நம் ராமாயணம் ந அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, த. செகண்ட் அதே மாதிரி சொல்லுங்க ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி சொல்லுங்க. த த. இதுவும் த தான், ஆனால் எப்படி சொல்லணும்? த அப்படின்னு சொல்லணும். மூணாவது என்னது? த. சேம். அந்த தவை கண்ட்ரோல் பண்ணி சொன்னால் என்ன சவுண்டு நமக்கு கிடைக்கும்? த கிடைச்சிடும். ஏன்னா வாய்க்குள்ள சொல்கிறோம் இல்லையா? த. அதே மாதிரி நாலாவது அடிவயத்துலேருந்து சொல்லணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? த. சேம். இதுவும் அடிவயத்துலேருந்து சொல்லணும். ட வந்துருச்சா? இதுவும் அடிவயத்துலேருந்து சொல்லணும். த. இது கண்ட்ரோல் பண்ணி சொல்லணும். ட த. இது ட த. இந்த மாதிரி ரொம்ப புஷ் பண்ணி சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாமே நார்மலாக வருது. செகண்ட் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது க ச ட த. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புஷ் பண்ணி சவுண்டு வந்து ரொம்ப புஷ் பண்ணி, அதாவது க ச ட த இப்படி வருது. சரிங்களா? ஸோ த. ஸோ இந்த மாதிரி அழுத்தி வருது. மூணாவது லெட்டர் எல்லாமே பாருங்கள், க ஜ ட த. எல்லாமே சவுண்டு வாய்க்குள்ள சொன்னால் இப்படி வரும். அந்த சவுண்டு வந்துருச்சா? நாலாவது பாருங்கள், எல்லாமே ட ட இந்த மாதிரி வரும். சரிங்களா? அதாவது க ஜ த ட த எல்லாமே கரெக்டாக வர மாதிரி இருக்கா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போது இதில் லாஸ்ட் இது என்னது? ந. இது நார்மலான ந தான். இது வந்து நம்ம 2 சொல்லி நான்னு சொல்லிக்கலாம், இல்லை இந்த நாவும் சொல்லிக்கலாம். ஸோ எதுனாலும் நம்ம சொல்லிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபைனலாக இன்னொரு வாட்டி பார்த்துடலாமா? ட ட ட ட ந த த த த ந. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அடுத்த 2 இதில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் வச்சுன்னா நீங்கள் வந்து கேளுங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.